நீங்க நிறைய மக்கள் நிறைய பிரச்சனைகளை சிக்கிறாங்களே, ஏன் சிக்கிறாங்க? அந்த கண்ணு சரியா சொல்லிச்சா, கேட்கிற தகவல் சரியா சொல்லுதா, ஒரு தீர்மானத்துக்கு வந்துருவாங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். 1000 கண்ணில் தகவல் கிடைக்கட்டும், இது குறித்து வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டு பாருங்க. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிற வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏசாயா 11:1 இயேசுவை குறித்து பேசுகிறது. 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். அவர் தன் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், தன் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சுகந்த வாசனையா இருக்கும். அப்படி சொல்லிட்டு அவர் தன் கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார்னு இருக்கு. கண் கண்டபடி நியாயம் தீர்ப்பார்னா நியாய தீர்ப்பு மட்டும் கிடையாது. என் கண் எதை பார்க்குது, என் காது எதை கேட்குது, அதன் அடிப்படையில் ஒரு காரியத்தை நிதானிக்கிறது கிடையாது, ஜட்ஜ் பண்றது கிடையாது. நீங்க நிறைய மக்கள் நிறைய பிரச்சனைகளை சிக்கிறாங்களே, ஏன் சிக்கிறாங்க? அவங்க கண்ணு சரியா சொல்லிச்சா, கேட்கிற தகவல் சரியா சொல்லுதா, ஒரு தீர்மானத்துக்கு வந்துருவாங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். உங்களோட உணர்வு என்ன சொல்லுது, உங்களோட அறிவு என்ன சொல்லுது, அதன் அடிப்படையிலேயே தீர்மானம் எடுக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வார்த்தையை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். 1000 உணர்வுகள் சொல்லட்டும், 1000 கண்ணில் தகவல் கிடைக்கட்டும், இது குறித்து வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டு பாருங்க. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிற வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் போட வாரம் சொன்னேன், இன்னைக்கு சபையிலையும் சரி உலகத்திலையும் சரி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. ஏன்னா வார்த்தையை மதிக்கிற ஆட்கள் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்றால் அபாஷன்கிறது தீமை, அது கொலை. வேற ஏதாவது கட்டுப்பாடு பண்ணிக்கங்க. கருவாயிருச்சா பெத்து எடுத்துடணும், எனது கொலை இல்லை பாஸ்டர். இந்த வயசுல அந்த கண் கண்டபடி காது கேட்கபடி 4 பேர் என்ன சொல்லுவான், அவர் என்ன சொல்லுவார், அது கொலை என்பார். யாரையும் கொலை செய்வதற்கு ரைட்ஸ் கொடுக்கப்படல. இன்னொன்று சொல்றேன், ஒருத்தர் சொன்னார், அது எனக்கு அது 90% நம்புறதா 100% நம்புறதான்னு எனக்கு ஒரு ஆசிலேஷன் தான் இருக்கு. ஆனால் நம்பால என்னால் விட முடியல. என்னால் ஒரு மனுஷன் சூசைட் பண்றான் என்றால் அவன் பரலோகம் போவாங்கிறதுக்கு நிச்சயம் கிடையாது. சூசைட் பண்றான் அப்படின்னா அவன் பரலோகம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. இது ஒரு பாஸ் சொன்னார், நாங்கள் அப்போ யோசித்தேன், அவளை திரும்பி யோசித்தேன். ஏன்னா இந்த உயிர் உங்களுடைய உயிர் இல்லை, அவருடைய உயிர். அவர் தான் உங்கள் வாழ்க்கை லார்டு, ஆண்டவர். அவர் கொடுத்த உயிரை நீங்கள் எடுப்பதற்கான எந்த ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது. அன்னைக்கு ஒரு பொண்ணு சொன்னா, நான் செத்துட்டேன்னா பரலோகம் போயிடுவேன்ல. உன்னை யாருமா சொன்னா பரலோகம் போயிடுவாங்க நீ? ஏன்னா அவர் கொடுத்த லார்ட்ஷிப்பை நீங்க நிராகரிக்கிறீங்க, நீங்க பரலோகம் போவீங்கிறது சந்தேகம் தான். எந்த காரணத்தை கூட சூசைட் அட்டன் பண்ணக்கூடாதுங்க. சூசைட் அட்டன் பண்றீங்கன்னா உங்க உயிருக்கு மேல நீங்கள் லார்ட்ஷிப் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைங்க என் பிரச்சனை இந்த கண் கண்டபடி காது கட்டபடியெல்லாம் தீர்மானம் பண்ணக்கூடாது. அவர் சொன்னார், அவர் ஆண்டவர்னா அவர் தான் ஆண்டவர், உங்க உயிருக்கு ஆண்டவர். இந்த உயிரை எடுப்பதற்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? நிறைய மக்களுக்கு ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது, அவரோட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். சிறு பிள்ளைகள் செத்து போகுது, எல்லாம் கவனிங்க. நான் பைபிள் வசனத்தின்படி சொல்றேன், 7 வயதுக்குள்ள எந்த பிள்ளை செத்தாலும் பரலோகம் போகும். ஏன்னா அதுக்குள்ள நன்மை தீமை அறிகிற அறிவு இருக்காது. பைபிள் படி தான் சொல்றேன் நான். ஆனால் அதுக்கு மேலே நன்மை தீமை அறிகிற அறிவு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தீர்மானம் பண்ணணும், என் வாழ்க்கையை நான் ஆளுகை செலுத்தணுமா அவர் ஆளுகை செலுத்தணுமாண்டு. அப்புறம் அவர் ஆளுகை செலுத்துகிறார் என்றால்
அவருடைய விருப்பத்தின்படி தான் வாழ்க்கையை அமைக்கணும். உயிர் எடுப்பதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அடுத்த உயிர் எடுக்கக்கூடாது, உங்க உயிர் எடுக்கக்கூடாது. உயிர் அவர் கொடுத்தது. ஜீவனை பேசுங்க, நிறைவே பேசுங்க, அவரோட லார்ட்ஷிப்பை பத்தி பேசுங்க. அப்படி பேச்சு வருது, நான் செத்து போவேன் சொன்னு செத்து போவேன், ஆத்துல விழுந்துருவேன், குளத்துல விழுந்துருவேன், தொங்கிடுவேன்னா அறிவில்லைன்னு அர்த்தம். கர்த்தர் ஆண்டவர்ங்கிற கொத்த அறிவில்லைன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? இதுக்கு மேல எப்படி உரைக்கிற மாதிரி சொல்றேன்னு தெரியல எனக்கு. இதுக்கு மேல உரைக்கலைன்னா அவர் உயிருங்க, அவருக்கு மட்டும்தான் ரைட்ஸு. கண் கண்டபடி, காது கேட்கிறபடி, உணர்கிறபடி தீர்மானம் எடுக்காதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு அவருக்கு. கண் கண்டபடி நியாயம் நிற்கல.